நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ்நாடு ரமேஷ் யூடியூப் சேனல். ஸோ இப்போ தான் ஜஸ்ட் நவ் ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்சது. ஸோ ஐபிஎல் ஆக்ஷன் கொஞ்சம் கிரிக்கெட்டை பற்றியும் அது கூட வந்து கொஞ்சம் பாடல்கள் பற்றியும் நம்ம பேச போகிறோம். ஸோ கிரிக்கெட்டை பற்றி எனக்கு தெரிஞ்ச வட்டாரங்களில் கிரிபால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து இந்த ஐபிஎல் இப்போ நடந்த அந்த ஒப்பீனியன் அபவுட் ஆக்ஷன் இன் ஜென்ரல்னா நிறைய இம்பார்ட்டன்ஸ் டு இந்தியன் டொமஸ்டிக் கிரிக்கெட்டர்ஸ் இந்த ஆக்ஷனில் கொடுத்துருக்காங்க. நிறைய வி வேர் த ரெக்கார்ட் ஃபார் த ஹையஸ்ட் பிட் ஃபார் அன் அன்கேப்ட் பிளேயர். டீம் வைஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து யார் ரொம்ப கம்மி வேலை பண்ணாங்களோ அவங்கள வச்சு ஆரம்பிப்போம். அதாவது இந்த டீம் நான் வந்து உங்களுக்கு டீம் பேர் சொல்லாமல் நான் ஒரு சில க்ளூ தரேன். இவங்களுக்கு வேணுன்ற பிளேயரை ஆக்ஷன் வரதுக்கு முன்னாடியே வாங்கிடுவாங்க ட்ரேடுன்னு. அந்த ஆப்போனன்ட் டீம் அந்த ட்ரேடுக்கெல்லாம் எப்படி ஒத்துக்கிறாங்கன்னே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த பிளேயர் ரொம்ப தேவைப்படுவாங்க, இவங்களுக்கு அந்த அளவுக்கு தேவைப்பட மாட்டாங்க, ஆனால் ஏதோ பண்ணி வாங்கிடுறாங்க. இன்னொன்று இதோட ஒரு பியூட்டி என்னன்னா, இந்த டீம் ஒன்று பண்ணுறாங்க என்னன்னா, ஒருத்தர் ஆக்ஷன் லிஸ்ட்லேயே இல்லையா, ஓகேவா, ஆனால் அவர் வந்து இவங்களுக்கு வேணும்னு இவங்க முடிவு பண்ணதுக்கப்புறம் ஆக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி திடீர்னு லிஸ்ட்டில் வராரு அந்த பிளேயரு. ஓகே, இந்த டீம்னு உங்களுக்கு தெரிஞ்சுதான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுதா? உப்பு தின்னா தண்ணி குடி, தப்பு பண்ணா தலையிலடி, பரம்பரையா வந்த வம்சமடா. பரம்பரையா எங்க கொள்கைடா. அதாவது மும்பை இந்தியன்ஸ். ஆமா, அவர் வந்து அவங்க வந்தது வந்து 2.75 crores தான் என்னமோ இருந்தது. அவங்களுக்கு 11 மட்டும் இல்லைங்க, ஒரு 12, 13, 14 ஆல்ரெடி செட். அவங்களுக்கு சும்மா வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பிளேயர் தேவைப்பட்டது. நான் அந்த சொன்ன பிளேயர் வந்து குவிண்டன் டிகாக். அதாவது ஃபர்ஸ்ட் அவர் ஆக்ஷன் லிஸ்ட்லேயே இல்லை. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே 10 நாள் முன்னாடியே திடீர்னு வந்து அவர் ஆக்ஷன் லிஸ்ட்ல சேர்க்கிறாங்க. வந்தாங்க, பேஸ் பிரைஸ் அது என்ன செக்டர்ல யாருமே பிட் பண்ண மாட்டாங்க அந்த பிளேயருக்கு. அதுவும் எனக்கு என்னன்னு புரியல. அது வந்து அது வேற யாருன்னா டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். பட் மும்பை ரொம்ப கம்மியான ஆம்பிஷனோட வந்தவங்க. அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு பிளேயரும் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சில இந்தியன் பிளேயர்ஸ் அவங்க ஃபில் பண்ணாங்க டு கம்ப்ளீட் தி ஸ்குவாட். ஆனால் கடப்பாறை சைடுன்னு சொல்லுவாங்க கிரிக்கெட்ல, கடப்பாறை எல்லா பக்கமும் வந்து ஃபில் ஆன ஒரு டீம். குவிண்டன் டிகாக் வந்தது என்னன்னா வந்து ஒரு ரயன் ரிக்கல்டன் மாதிரி ஒரு பிளேயருக்கு மட்டும் தான் இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா ரீசெண்டாக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் அவர் வந்து இந்த இன்டர்நேஷனல் ரிட்டையர்மெண்ட்லேருந்து வெளியே வந்தார். திருப்பி இல்லை நான் வந்து விளாட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்ததுனால ரயன் ரிக்கல்டன் ஒன் டே டீம்ல T20 டீம்லாம் உட்கார வச்சாங்க. அதே தான் இப்போ வந்து மும்பையில் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அடுத்து வந்து பஞ்சாபும் வெரி சிமிலர். பஞ்சாப் வந்து பெருசா ஒன்றும் அவங்களுக்கு தேவைப்படலை. அவங்க வந்து மேக்ஸ்வெல் வந்து ஆப்டட் அவுட். ரிக்கி பாண்டிங் வந்து பிக் பேஷ் ஆஷஸ் நடக்குது இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ். அப்போ கமெண்ட்ரியில் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நாங்கள் ரிலீஸ் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து அவரோட அவைலபிலிட்டி, அவர் ஃபுல் டோர்னமெண்ட் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி அவருமே வந்து சொன்னார் ஜாஷ் இங்கிலீஷ், இந்த மாதிரி நான் வந்து ஒரு 4 games தான் ஆட போகிறேன் அப்படின்னு ஃப்ரான்ச்சைசஸ்க்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. பட் ஆனால் ஒரு 8 crores ஒரு டீம் எடுத்தாங்க. அந்த 4 மேட்சுக்காக 8 கோடி ஒரு டீம் எடுத்திருக்காங்க. அது அப்புறம் ஸோ பஞ்சாபும் பெருசாக எதுவும் பண்ணோன்னா கூப்பர் கான்லி எடுத்திருக்காங்க. அகெயின் ஒரு ஆஸ்திரேலியன், ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு யங் கிரிக்கெட்டர், பிக் பேஷ்ல சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு பர்த் ஸ்குவாச்சர்ஸ்க்கு. ஹைலி ப்ராமிசிங். சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆனார் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்ட் இந்தியா கூட. அந்த செமிஃபைனல் ஆஸ்திரேலியா தோக்கும் போது லாஸ்ட் இயர் அவர் தான் ஓப்பன் பண்ணுவார். கூப்பர் கான்லி இருக்கிறதா ஜாஷ் இங்கிலீஷ் மேக்ஸ்வெல் பதில் ஒன்று எடுத்திருக்காங்க. மற்றபடி அவங்களுக்கும் பெரிய வேலை தேவைப்படல. ரிலாக்ஸாக பாண்டிங் வரவே இல்லை. அவர் நான் ஆஸ்திரேலியா உட்காந்து கமெண்ட்ரி பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாரு. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு. ராஜஸ்தான் வந்து அவங்க ரொம்ப நல்ல ட்ரேட் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் ஜடேஜா அண்ட் சாம் கரன், 2 குவாலிட்டி இன்டர்நேஷனல் ஆல்ரவுண்டர்ஸ். இதில் என்னன்னா சாம் கரனோட ட்ரேட் அவங்களுக்கு என்ன பண்ணுச்சுன்னா, இட் கிவ்ஸ் them the option of someone batting at the top. அவர் வந்து மற்ற லீக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் நடக்கிற 100 இருக்கட்டும், அந்த நாட்வஸ் T20 பிளாஸ்டாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து அவர் ஆக்சுவலாக நம்பர் 3, நம்பர் 4 பேட்டிங் ஆடுறாரு. ஸோ அந்த ஒரு ஆங்கிள் தான் ராஜஸ்தான் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது. மோர் தென் இஸ் போலிங். ஐ திங்க் அவர் அந்த பேட்டிங் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி. ஏன்னா லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, சஞ்சு சாம்சன் இல்லாத இப்போ அவங்களுக்கு பெரிய லாஸ். ரியான் பராக் தவிர நடுவில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நிறைய கேம்ஸ் ஃபினிஷ் பண்ண முடியாமல் அவங்க தோத்தாங்க. துருவ் ஜுரேல் எல்லாம் குவாலிட்டி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டராக இப்போ இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கிக் இல்லை. ஸோ அதனால் அவங்க வந்து இவரை எடுத்துருக்கலாம், விச் வில் அலவ் them to play someone like a Donovan Ferreira இப்போ. ஏன்னா வித் ஜெய்ஸ்வால் அண்ட் இவர் ஓப்பனிங் சூரியவன்ஷி ஒரு சென்சேஷனாக போயிட்டு இருக்காரு, போகிற இடத்துலலாம் அடிக்கிறாரு, அந்த மாதிரி ஒரு பிளேயர். ஸோ சாம் கரன் வந்து போலிங் ஆப்ஷனோட நம்பர் 3 நம்பர் 4 ஆடினார்னா யூ கேன் பிளே எக்ஸ்ட்ரா ஃபாரின் பிளேயர். தென் அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் ஜாஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் தென் அவங்களுக்கு நாண்டே பர்கர் இருக்காங்க. வேணா லாஸ்ட்டாக காசு இருந்து வேற வழியே இல்லாமல் ஆடம் மில்னே எடுத்தாங்க. அந்த ஸ்பாட்டு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யூஸ்ச்சு எதனா ஒரு பேட்டர் எடுத்துக்கலாமா,
ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் சம்மன் லைக் ஜேமி ஸ்மித் வந்தாரு ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஆமா, ஸோ ஏன்னா அவங்க போலிங் இப்போ ஒரு மாதிரி செட்டு. ஸோ யூ ஹேவ் ஜாஃப்ரா ஆச்சர், யூ ஹேவ் ரவீந்திர ஜடேஜா, நான் சொன்ன மாதிரி யூ ஹேவ் இவரு ரவி பிஷ்னாய் 3, சந்தீப் சர்மா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்காரு, துஷார் தேஷ்பாண்டே இருக்காரு. ஸோ அவங்க போலிங் ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு. சாம் கரன் மேலே பேட்டிங் ஆனா அவர் போலிங் போடுவார், டானவன் ஃபெரேரா ஆனா அவர் போலிங் போடுவார். ஸோ அவங்க போலிங் ஆக்சுவலாக செட். அதனால தான் ஐ வாஸ் லிட்டில் சர்ப்ரைஸ் அவங்க ஏன் இன்னொரு போலருக்கு போனாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க ஆண்ட்ரே பர்கர் அப்படிலாம் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் எடுத்து வச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு 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 இதுதான். டெல்லி கேபிட்டல்ஸ் பையா பார்க்குறப்ப எனக்கு வந்து டேவிட் மில்லரே ஒரு ஸ்டீல் மாதிரி தான் தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு நல்ல ஃபினிஷர் நிறைய பேர் எடுத்தாங்க. அவங்க வந்து டேவிட் மில்லர், லுங்கி எங்கிடி எடுத்தாங்க. இப்போ நீங்கள் சொன்ன அந்த லாஸ்ட் பிளேயர் வந்து கைல் ஜேமிசன். அது இல்லாமலே அவங்க பார்த்தீங்கன்னா பென் டக்கெட் எடுத்தாங்க. வாஸ் பீன் அ சென்சேஷன் ஃபார் இங்கிலாந்து இந்த லாஸ்ட் 12 to 18 ஓப்பனர். ஆமா, அது எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க டேவிட் மில்லர், பத்தும் நிசாங்கா. எனக்கு தெரிஞ்சு probably the most underrated buy of this IPL will be பத்தும் நிசாங்கா. டெல்லி வாங்கிருக்காங்க. ஆமா, பேட்டிங்கை வந்து அப்படியே பேக் பண்ணிருக்காங்க டெல்லி இப்போ. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு ப்ராப்ளம் என்னன்னா அக்சர் பட்டேல் வேற வழியே இல்லாம நம்பர் 5 ஆட வேண்டியதா இருந்தது. ஸோ அதை அட்ரஸ் பண்ணிருக்காங்க. தி அதர் ஸ்மார்ட் திங் தட் தே டிட் வாஸ் தே காட் நிதிஷ் ராணா த்ரூ ட்ரேட். ரொம்ப ரொம்ப நல்ல பை. ஏன்னா அஃப்கோர்ஸ் அவர் டெல்லிக்காரர் தான். ஸோ இப்போ அவர் ஹோம் கிரவுண்ட் வேற ஆடுவார். யூ ஹேவ் த லைக்ஸ் ஆஃப் நான் சொன்ன மாதிரி பத்தும் நிசாங்கா இருக்காங்க, யூ ஹேவ் டேவிட் மில்லர், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இருக்காரு. அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஎல் ராகுல், கருண் நாயர், இப்போ பிருத்வி ஷா வாங்கியிருக்காங்க, யூ ஹேவ் நிதிஷ் ராணா. ஸோ இதில் பிருத்வி ஷா வந்து ஒரு பேக்கப் ஆப்ஷனாக இருந்தாலும் திஸ் தி அதர் திங் தட் வில் ஹேப்பன் நவ் இஸ் இந்த லைனப் மூலியமா கேஎல் ராகுலோட ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். அவர் மேலே இந்த ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாகும். But the only thing they'll be worried about is the fact that they'll need Mitchell Starc to be fit for the entire series. அந்த பயத்துல தான் ஐ திங்க் தே வென்ட் ஃபார் கைல் ஜேமிசன் அண்ட் லுங்கி எங்கிடி நினைக்கிறேன். தே ஹவ் டன் ரியலி வெல். அவங்களுக்கு அந்த இது எல்லாமே கிடைச்சிருச்சு. ஸோ தே வில் பி வெரி ஹாப்பி. ஜிடிக்கு ஒரு பாட்டை சொல்லணும்னா இளையராஜா இசையில உங்களுக்காக ஒரு பாட்டு. காபி ரெடி ஷூரதா? ஐயோ ஆமா, உங்குத்தம்மா ஏங்குத்தம்மா யாரை நானும் சொல்ல அந்த பாட்டை தான் வந்து சொன்னா. அவ்வளோ ஃபாஸ்ட் பாலர் எடுத்து வச்சிருக்காங்க. ஒருத்தர் பார்த்து பாடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாரு எங்கே டே நீ ஆடுவியா, டே நான் ஆடுவேனா, டே தெரியலடா நீ எப்படா அப்படின்னு ஒருத்தர் பேசிப்பாங்க. காமெடியா இருக்கு போது அவங்களுக்குள்ள. உலகத்துல இருக்கிற எல்லா ஃபாஸ்ட் பாலரும் அவங்க தான் வச்சிருக்காங்க. அது என்ன அவங்க எப்படி யாரை ஆட வைப்பாங்க என்னன்னே எனக்கு புரியல. ஏற்கனவே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரசீத் கிருஷ்ணா, முகமது சிராஜ், அப்புறம் குர்னூர் பிராரு, அர்ஷத் கானு, ககிசோர் அபாடா, இந்த மாதிரி நிறைய இஷாந்த் சர்மா. இதுவே 6. இதுல 6 குர்னூர் பிரார் அண்ட் அர்ஷத் கான் தவிர இது எல்லாம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடின ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இது போதாதுன்னு இவங்க வேற இந்த ஆக்ஷன்ல வந்து எடுத்தது வந்து லூக் வுட் ஒரு இங்கிலாந்து ஃபாஸ்ட் பவுலர் எடுத்திருக்காங்க, ஜேசன் ஹோல்டர், விச் ஐ எம் வெரி வெரி சர்ப்ரைஸ்ட். ஏன்னா சென்னை வந்து பிட் பண்ணிட்டு இருந்தாங்க, சென்னை ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க ஹோல்டர். சென்னை பிட் பண்ணாங்க. பட் மோர் தென் தட் இப்போ என்னோட வரி என்னன்னா, அந்த மாதிரி ஒரு யூட்டிலிட்டி கிரிக்கெட்டர் இப்போ ஜிடியில் எங்கே ஆட வைப்பீங்க? ஜாஸ் பட்லர் 1 கன்ஃபார்ம், ரஷீத் கான் 2 கன்ஃபார்ம், என்னோட கணக்கு பிரகாரம் ககிசோர் அபாடாவும் கன்ஃபார்ம். ஸோ இன்னும் ஒரு ஸ்பாட்டுக்கு ஃபைட் பண்ணுற பிளேயர்ஸ்லாம் பாருங்க. கிளென் பிலிப்ஸு, அதுக்கப்புறம் வந்து லூக் வுட், இப்போ டாம் பேண்டன் ஒரு விக்கெட் கீப்பர் எடுத்திருக்காங்க. டாம் பேண்டன், ஆமாம். ஸோ ஒரு மாதிரி ஜேசன் ஹோல்டர் வேறு இதில். ஸோ இவங்க ஜேசன் ஹோல்டர் ஆடினாங்கன்னா கிளென் பிலிப்ஸ் ஆட முடியாது. ஸோ இவங்க என்ன மாதிரி போகிறாங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஏற்கனவே சாய் கிஷோர் இருக்காரு ஸ்பின்னர், ரஷீத் கான் இருக்காங்க. ஸோ இப்போ வாஷி ஆடுவாங்களா இல்லை வாஷியை பேட்ஸ்மேன் ஆட போகிறாங்களா? ஒரு குழப்பமான மனநிலை. ஸோ அது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க அவங்க. அவங்க 11 எப்படி கிளவராக பிக் பண்ணுறாங்கன்றது தான் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட இந்த வருஷத்துக்கான ஃபார்ச்சூன்ஸ் இருக்கும். அடுத்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். எனக்கு தெரிஞ்சு சென்னை என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து பண்ணிட்டு அந்த மாதிரி தான் குவாலிட்டி பை. ஏன்னா ரொம்ப கம்மியான பைலே வந்து சில பிக்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு போனாங்க. ஆமா, லிவிங்ஸ்டனுக்கு ஃபைட் பண்ணி வாங்கிட்டு போனாங்க. அவங்களுக்கு வந்து அந்த அடிடா அவள உதடா அவள அந்த கான்செப்ட் தான் இந்த வருஷம் எவன் போட்டாலும் அடிப்பாங்க. ஏன்னா அவங்க வச்சிருக்க பேட்டிங் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், அதுக்கப்புறம் பாருங்க நிதிஷ்குமார் ரெட்டி, அனிகேத் வர்மா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹென்ரி கிளாசன், இப்ப லியம் லிவிங்ஸ்டன், இது இல்லாம வந்து அவங்க வந்து இஷான் கிஷன் வேற விட்டேன் நானு. இது வந்து நீங்க எப்படின்னா நான் 300 அடிக்க போறேன் இந்த வருஷம் அப்படின்ற ஒரு மனநிலையில மாதிரி தரமா இறங்கியிருக்காங்க. கர்நாடகாவோட ஸ்மரன் ரவிச்சந்திரன் சொல்லிட்டு அவர் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல. அவர் ஆக்சுவலா சன்ரைசர்ஸ் தான் இருக்காரு. அவரை ரீடைன் பண்ணாங்க, அவரை ரிலீஸ் பண்ணாம they retained him. சரி, அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் இது கொஞ்சம் மாதிரி மன ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் டீம்ல 11ல வருது. ஏன்னா பீயிங் அ பேட்டர், நான் சொன்ன பேட்டிங் ஆர்டர்ல இப்போ எங்கேயுமே வர முடியாது. தி ஒன்லி பாயிண்ட் இஸ் அவங்களுக்கு வந்து இந்த அபினவ் மனோகர்லாம் இருந்தாரு, இப்போ எல்லாரையும் விட்டாங்க.
அவங்க அதுக்கு ஒரு பேக்கப்பாக தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு சலீல் அரோரா, அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு டொமஸ்டிக்ல, ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் அவர், ஸ்மரன் ரவிச்சந்திரன். ஏன்னா இவங்க 2 பேருமே இந்த அனிகேத் வர்மான்ற பொசிஷனுக்கு நிதிஷ்குமார் ரெட்டி எவ்வளவு ஃபிட்டா இருக்காரு தெரியல, ஏன்னா அப்பப்போ இன்ஜுரி ஆகுது அவருக்கு. இவங்க 2 பேருக்கு பேக்கப்பாக தான் இருப்பாங்க. ஆனா அங்கேயும் ஒரு ஸ்ட்ராட்டஜி மிஸ்டேக் என்னன்னா, கடைசியில் அவங்க நிறைய காசு இருந்தது. ஸோ மேபி வேற ஒரு ஆப்ஷனுக்கு மேல இன்னும் போயிருக்கலாமோ. அண்ட் கொஞ்சம் போலிங்ல ஃபோக்கஸ் பண்ணாம விடுறாங்களோ அப்படின்ற ஒரு பயம் தான். ஏன்னா லாஸ்ட் இயரே அவங்களுக்கு போலிங் தான் அவங்கள வந்து சஃபர் பண்ண வச்சுது. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க போலிங் ஆப்ஷன்ஸ் வந்து பேட் கமின்ஸ், ஜெய்தேவ் உனட்கட், ஹர்ஷல் பட்டேல், பிரைடன் காஸ், இஷான் மலிங்கா. நான் சொல்றது மோஸ்ட் ஆஃப் தம் பாத்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர்ஸ். ஓகேங்களா, இதுல ஃபாரின் பிளேயர்ஸ் நீங்க எத்தனை ஆட முடியும்? 4 தான் ஆட முடியும். இப்போ இவங்க டீமை பொறுத்த வரைக்கும் கமின்ஸ் கேப்டன் பண்ண போறாரு, ஸோ ஒன்னு கன்ஃபார்ம். டிராவிஸ் ஹெட், என்ட்ரி கிளாசன் கன்ஃபார்ம். இன்னும் ஒரு ஃபாரின் பிளேயர்ஸ் தான் மீதி எல்லாரும் அடிச்சுக்க போறாங்க. அதுல இருக்க நீங்க ஆப்ஷன்ஸ் பாருங்க. அந்த மீதி ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு ஒரு கமிண்டு மெண்டிஸ், ஒரு ஜாக் எட்வர்ட்ஸ் எடுத்தாங்க கடைசியில. ஜாக் எட்வர்ட்ஸ் வந்து ஒரு வெரி அண்டர் ரேட்டட் ஒரு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர். பிரைடன் கார்ஸ் ஒரு நல்ல ஆப்ஷன். ஈஷான் மலிங்கா. ஸோ இதுக்குள்ள அவங்க ஒரு பிளேயரை இது பண்ணணும், இதுக்குள்ள அவங்க ஒரு இதை பண்ணணும். இது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ட்ரிக்கியா இருக்கும். அதான் நான் சொன்னால, அடிடா அப்படிதான் ஆப்போனன்ட் யாரா இருந்தாலும் சன்ரைஸ் இதுதான். ரொம்ப ரொம்ப நல்ல வெரி டீப் அண்ட் குட் பேட்டிங். அடுத்து வந்து எல்எஸ்ஜி பார்க்க போகிறோம். எல்எஸ்ஜி வந்து முழுக்க வந்து குழப்ப நிலையில் இருக்கிற ஒரு மன நோயாளி வந்து எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி வந்து பிளேயர்ஸை எடுத்து போட்டாங்க. அடிக்கணும், போகிறவன் எல்லாம் அடிக்கணும், அந்த மாதிரி ஒரு டீம் எடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னன்னா 5 விக்கெட் கீப்பரு, என்னன்னே புரியல எனக்கு தெரிஞ்சு. ரிசர்வ் பண்ணிட்டே ஒரு கீப்பரு, கேப்டனு, பேட்ஸ்மேனு, அப்புறம் பூரானுங்கிறாரு, நிக்கலஸ் பூரான். ஜாஸ் இங்கிலீஷ் வந்து 4 மேட்ச் தான் நான் இது பண்ணிட்டாரு இந்த வருஷம். அது 8.25 கோடி கொடுத்து எடுத்துருக்காங்க. யாரா நீங்க? எப்படி அவரை 11ல ஆட வைப்பாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா மிச்சல் மார்ஷ், ஏடன் மாக்ரம், நிக்கலஸ் பூரான் முடிஞ்சிச்சு 3 ஃபாரின் பிளேயர். இவங்க 3 பேரை நீங்க எனக்கு தெரிஞ்சு யாரையும் உட்கார வைக்க முடியாது. ஓகேவா, ஒருவேளை மிச்சல் மார்ஷ் இன்ஜுரி ஆயிடுச்சுனான்ற பயத்துல போறாங்களான்னு தெரியல. பட் இந்த 3 எனக்கு தெரிஞ்சு உட்கார வைக்க முடியாது. இதை விட்டீங்கன்னா நீங்க திருப்பி நீங்க ஜாஸ் இங்கிலீஷே ஆட்டிங்கன்னா யார் போலிங் போடுவா? அவங்க வந்து முகமது ஷமி வாங்கினாங்க ட்ரேட்ல. அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே அவேஷ் கான் இருக்காரு, திக்வேஷ் ராத்தி, அது ஊருக்கே தெரியும், அந்த போலர் இருக்காரு. மயங்க் யாதவ் ஃபிட்னா நல்ல ஆப்ஷன். மோஷின் கான் இருக்காரு, இந்தியன் ஆப்ஷன். பட் இதெல்லாம் தாண்டி தேவ் ஆக்சுவலி strengthen their bowling with their overseas options of Andrik Nokia and Manindu Asaranga. 2 பேருமே at a very very normal price of 2 crore rupees. அவங்களோட பேஸ் பிரைஸ் brilliant buys எனக்கு தெரிஞ்சு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைஸ் இந்த ஆக்ஷன். ஆனா அதனால தான் எனக்கு ஜாஷ் இங்கிலீஷோட பை எனக்கு இன்னுமே குழப்புது. டாம் மூடி வந்து டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட், ஜஸ்டின் லேங்கர் கோச்சா இருக்கிறதுனால ஒரு ஆஸ்திரேலியனுக்கு வாழ்வு கொடுப்போம், அவன் வந்து போறனால நம்ம 8 கோடி ரூபாய் சும்மா காசு, நம்ம காசா, என் ஓனர் எவனோ நம்ம கொடுப்போன்ற மாதிரி பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா எனக்கு ஐ டோன்ட் see any logic behind that pick. அண்ட் இன்னொன்று என்னன்னா, they've really struggled டெத் bowling லாஸ்ட் இயர்லாம். அவங்க வந்து பிரின்ஸ் யாதவ்னு அந்த டெல்லி ஃபாஸ்ட் பவுலர், அவர் கொஞ்சம் நிறைய போட்டார் அந்த டைம்ல. அங்கே தான் அவங்க வந்து முகமது ஷமியோட எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு ஆண்ட்ரிக் நாக்கியோட எக்ஸ்பீரியன்ஸும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. லக்னோ பிச்சர்ஸ் சம்டைம்ஸ் கொஞ்சம் ட்ரையாக, கொஞ்சம் ஸ்லோ விக்கெட்ஸாக இருக்கும். ஸோ அதனால் அசரங்காவும் யூஸ்ஃபுல்லாக இருப்பார். ஸோ இவங்களுக்கும் டைலமா கரெக்டான 11 யாரும் ஆட வைக்க போகிறாங்க அப்படின்றது தான் இருக்கும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன். ஆமாம், ஒரு மாதிரி அகெயின் ஒரு அபவ் ஆவரேஜ் ஆப்ஷன் அவங்களுக்கு. ஸோ 2025 ஐபிஎல் வின்னர் ஆர்சிபி டீம். 1000 ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு, அந்த மாதிரி வந்து அவங்களுடைய டீம்லேருந்து பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் நடக்கலை. எதுக்கு அவர் அந்த பாட்டு பாடுறாருன்னா, அவங்களுக்குள்ள அந்த கமராட்ரி லாஸ்ட் இயர் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த எல்லாருமே அந்த விராட் கோலிக்காக பண்ணாலுமே அவங்க எல்லாருமே ஒரே பேஜில் இருந்தாங்க. டிம் டேவிட்லாம் இன்ஜர் ஆகிட்டு, ஆனால் கடைசி வரைக்கும் இருந்தார் ஊருக்கு போகாமல். சரி என்ன நடக்குது நம்ம உட்காந்து பார்ப்போம், ஃபைனல்ஸு என்ன மாதிரி நடக்குது, என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் பார்ப்போம். ரொமாரியோ ஷெப்பர்ட் வரும்போது நல்லா பண்ணார். ஸோ தேவ் மெயின்டைன் தட் கோர். ஏன்னா அவங்களோட சப்போர்ட் ஸ்டாஃபுமே பார்த்தீங்கன்னா வெரி செட்டில்ட் நோ. ஒரு மோ பேபர்ட்டோ, ஒரு ஆண்டி ஃப்ளாரோ, தினேஷ் கார்த்திகோ, மாலோலன் ரங்கராஜன் வந்து இப்போ அவங்களோட உமன்ஸ் டீமோட ஹெட் கோச்சாகவும் ஆயிருக்காரு. இஸ் பீன் அரவுண்ட் த சிஸ்டம் ஃபார் வைல். ஸோ தே செட்டிங் தட் அந்த ஒரு செட்டப், அந்த ஒரு கன்சிஸ்டன்ட் செட்டப் இப்போ வந்து அங்கே இருக்குது ஆர்சிபியில். அதுதான் சிஎஸ்கேயோட ஸ்ட்ரென்த்தாக இருந்தது ரொம்ப நாள். அண்ட் ஐ see that happening in ஆர்சிபி நோ. ஸோ அவங்க தான் அந்த ஒரு ஃபேமிலி, அந்த ஒரு பிரதர்ஹுட்டு அது கொஞ்சம் நிறைய இருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் டீம் ஆல்சோ. அவங்களோட 11 along with Mumbai Indians I feel is the best 11 when it comes to ஒரு பேலன்ஸ் அப்படின்ற ஆங்கிள் கிரிக்கெட்ல எப்பயுமே சொல்லுவாங்க ஒரு டீம் ஒரு காம்படிஷன்ல. அதுல பாத்தீங்கன்னா மும்பை அண்ட் ஆர்சிபி ஆர் தி பெஸ்ட் 11. ஏன்னா இவங்களுக்கு லிவிங்ஸ்டன் போயிட்டாங்க, பட் தே ஆல்ரெடி ஆட் சம்மன் லைக் ஜேக்கப் பெத்தல் wouldn't play லாஸ்ட் இயர். அவர் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலி குட் இனஃப் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ அவங்களோட 4 ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் சரியான ஃபாரின் பிளேயர்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஒரு 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 ஃபில் சால்ட் ஆப்வியஸா ஓபன் பண்ணுவாரு. டிம் டேவிட் டெஃபினட்டா நடுவுல ஆடுவாரு. ஜாஷ் ஹேசல்வுட் ஃபிட்னா கண்டிப்பா பி தேர் மெயின் ஸ்டே bowlingல. And now you have Jacob Bethel who will fill in. You have someone like a Romario Shepherd who did really well last year on the towards the end வந்து. And Nuwan Tushara ஒரு ஜாஷ் ஹேசல்வுட்க்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா பார்க்கலாம். நியூவான் துஷாரா ஏற்கனவே இருந்தாலும் தேவ் ஆக்சுவலி ஸ்ட்ரெங்தன் தேர் ஃபாஸ்ட் bowling with another நியூசிலாந்து ஃபாஸ்ட் bowler ஜேக்கப் டஃபி. இது இல்லாமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆக்ஷனில் வந்து அவங்க வெங்கடேஷ் ஐயரும் வாங்கியிருக்காங்க. இந்த வெங்கடேஷ் ஐயர் வாங்கினது மூலயமா என்ன ஆகுதுன்னா இந்த தேவ்தத் படிக்கல் ஹூஸ் டன் வெல் ஃபார் ஆர்சிபியாக இருந்தாலும் ஒரு குவாலிட்டி பேக்கப் வெங்கடேஷ் ஐயரால் நம்பர் 3 ஆட முடியும், ஓப்பன் பண்ண முடியும், மிடில் ஆட முடியும், மீடியம் பேஸ் வர கொடுப்பாரு. ஸோ இன்னும் ஸ்ட்ரென்தன் தான் பண்ணியிருக்காங்க அவங்க ஸ்குவாடை. ஸோ பிரில்லியன்ட் பை அவங்க. ஐ திங்க் ஆர்சிபி ஆர் வெரி வெரி செட்டில், வெரி வெரி ஹாப்பி யூனிட். கேகேஆர் அவங்களுக்கு பேக்கப் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. ரொம்ப ரிலையன்ஸ் ஆன் சுனில் நாராயண் அண்ட் ஆண்ட்ரே ரசல் இருந்ததுனால தான் தே ஸ்ட்ரகிள் லாஸ்ட் இயர். ஸோ தே ஹவ் டிசைடட் டு ஏர் ஆன் தி அதர் சைட் நோ. சரி நம்ம ஆப்ஷன் வச்சுக்கிட்டு நம்ம கஷ்டப்படலாம், ஆப்ஷன் இல்லாமல் கஷ்டப்படுறதுன்னு சொல்லிட்டு வச்சு இந்த காசெல்லாம் பயங்கரமாக அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் இறக்கிட்டாங்க. அண்ட் குவாலிட்டி பிளேயர்ஸ் வாங்கியிருக்காங்க. கேமரூன் கிரீன் அஃப்கோர்ஸ். கேமரூன் கிரீன் வந்து நிறைய பேர் வந்து என்னன்னா ஒரு சென்னைக்கும் கேகேஆருக்கும் தான் காசு அதிகமாக இருந்தது. ஆப்வியஸாக இந்த 2 டீமுக்கு தான் எதனா ஒரு டீமுக்கு போவாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஐ திங்க் ஆஸ் அ பிளேயரே அவருக்கு வந்து கேகேஆர் வில் சூட் இம் மோர் தென் சென்னை. ஒரு செப்பாக்கில் அவர் 7 கேம் ஆடுறதுக்கும் கொல்கட்டாலையும் அதுக்கப்புறம் அவே கேம்ஸ் ஆடுறதுக்கும் ஐ திங்க் ஆஸ் அ பிளேயர் ஆஸ் அ ரோல் ஆஸ் அன் இம்பேக்ட் அவர் கேகேஆர் இன்னும் சூட் ஆயிருக்கும். பிகாஸ் வாட் திஸ் வில் டூ நவ் இஸ் இட் வில் அலோவ் KKR to give the option of even asking Cameron Green to open the batting. Okay. With see Ajinkya Rahane konja doubt irundhalam, but he's had a fabulous Syed Mushtaq Ali trophy for Mumbai. He's having a fabulous tournament. என்ன நடந்துட்டு இருக்கு இப்போ. இன்னைக்கு கூட அடிச்சாரு ஒரு 65 ரன் அடிச்சு 71 ரன் அடிச்சாரு. ஆக்சுவலா சூப்பரா ஆனாரு. உங்களோட 4 ஃபாரினர்ஸ்ல வந்து சுனில் நரேன் இஸ் டெஃபினட் பிக். ஓகேவா? அதுக்கப்புறம் கேமரூன் கிரீன் இஸ் a definite pick. 2 முஸ்தபிசூரும் பத்திரானாவும் வாங்கியிருக்காங்க. ப்ராபப்ளி 2 of the best death bowlers going around. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பத்திரானா ஒரு லாஸ்ட் 1 or 2 years ஓகே இயரா இருந்தாலும் he still considered one of the best T20 death bowlers. Strengthen their batting. டிம் சைஃபர்ட் வாங்கியிருக்காங்க, ஃபின் ஆலன் வாங்கியிருக்காங்க. ஃபின் ஆலன்லாம் பட்டாசா பறக்கும். ஆமா, நிறைய பேர் அவர் ஆடுற கிரிக்கெட் ஃபாலோ பண்றாங்களான்னு தெரியல. அவர் போற எல்லா இடத்துலயும் அடிச்சுனே இருக்காரு. வாஷிங்டன் ஃப்ரீடம்க்குலாம் அவர் ஆடும்போது அந்த யூஎஸ் லீக்ல பொழந்துட்டாரு. ஒரு ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த டோர்னமெண்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு. லாஸ்ட் இயர் 57 balls or 141 அடிப்பாரு. ஸோ பயங்கரமான அவர் அடிச்சாருன்னா பயங்கரமான ஒரு இது. ரச்சின் ரவீந்திரா வாங்கியிருக்காங்க. ரச்சின் ரவீந்திரா வாங்கினதுக்குமே இட் வில் கிவ் தம் தட் ஆப்ஷன். இப்போ நான் சொன்ன மாதிரி தே கேன் ஈவன் ஓப்பன் வித் ரச்சின் ரவீந்திரா. ஏன்னா ரச்சின் ரவீந்திராவுக்கு பால் பேட்டுக்கு வர்றது பிடிக்கும். சென்னையில் அதான் அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணான்னு எனக்கு தோணுச்சு. பட் கேகேஆர்ல கொல்கட்டாவில் ஆடும்போது ஐ திங்க் தட் வில் ப்ரிஃபர் ஹிம். ஸோ அவங்க இதுவும் நான் சொன்ன மாதிரி கேமரன் கிரீனும் ஓப்பன் பண்ண வைக்கலாம். இல்லைன்னா அவங்க ஆக்சுவலி தே கேன் ஓப்பன் வித் ரச்சின் ரவீந்திரா அண்ட் ரஹானே ஆர் ஃபின் ஆலன் அண்ட் ரஹானே அண்ட் தென் பேட் ரகுவன்ஷி at 3, கேமரன் கிரீன் at 4. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிங்கு இருக்காரு. உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ரிங்கு சிங் 5 ஆடலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் திரிபாட்டி வாங்கியிருக்காங்க இந்த வருஷம். ராவ்மன் பவல், மனிஷ் பாண்டே, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. கரெக்டான ஃபாரின் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுறது தான் அவங்களோட பெரிய ஹெடேக்காக இருக்கும். பட் அவங்களுக்கும் ஆல் பேசஸ் கவர்டு தான். கொல்கட்டாக்கு என்ன பாட்டு? சென்னை சூப்பர் கிங்ஸ். எனக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோடைய டாப் 2 பை இந்த 2 யங்ஸ்டர்ஸ், இந்தியன் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருக்கும் வந்து 10,000 ஆறா அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு யங் வைபு, யங் ஆரா வந்து இந்த டீமில் இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து யார் யாருக்கோ கொடுக்குறாங்க, அதுக்கெல்லாம் தாண்டி ஒரு இந்தியன் யங்ஸ்டர்ஸை எடுத்து பிக் பண்ணி ஸ்குவாடில் இருக்காங்களோ இல்லையோ, ஆனால் அவங்களுக்கான ஒரு ஹைலைட்டாக அது விழுதில்லை. எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த வருஷம் வந்து எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற பிக் பாஸ்ல சொல்கிற மாதிரி வந்து சிஎஸ்கேயோட பை எல்லாமே இருந்தது. ஏன்னா அதாவது இந்த நட்டுல வச்ச நினைச்சியா லட்டுல வச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதான் ஒரு லோக்கல் இந்தியன் பிரீமியர் லீக்னும் போது அதோட சந்தோஷமே என்ன, இந்தியன் பிளேயர்ஸ் இந்த மாதிரி ரெகக்னைஸ் ஆவறதுதான். வாட் அ மோமெண்ட்லாம் அவங்க 2 பேருக்கும். 2 பேருமே வந்து ரொம்ப ஹம்பிள் பேக்ரவுண்ட்ஸ்னாலும் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி இல்லைனாலும் பட் டு கம் ஃப்ரம் பிளேசஸ்
ஒரு ஒரு யூபி அண்ட் ராஜஸ்தான்லேருந்து சென்னை மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் டவுன் சவுத் ஒருத்தவங்க அவங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி அஃப்கோர்ஸ் இப்போ நிறைய பிளேயர்ஸ் சென்னையிலேருந்து சென்னைக்கு ஆடுறது இல்லை, அது ஒன்று சொல்லணும். இப்படி ஒரு ஒருத்தர் 20 years ஒருத்தர் 19 years டு கோ ஃபார் 14 crores 14.2 crores. அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐபிஎல்ல மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அன்கேப் பிளேயர்ஸ் பிக்ஸ் தான் ஆக்ஷன்ஸ்லேயே. ஸோ சரியான ஸ்டோரி. கமிங் பேக் டு த டீம், என்ன ஒரு டிரான்சிஷன், வாட் அ சேஞ்ச் அவர் மாமா அப்படின்ற மாதிரி டேடிஸ் ஆர்மின்ட்டு ஃபுல்லா யூத் ஃபுல்லா பிளட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் த மோஸ்ட், இது நிறைய பேருக்கு புரியுமா இல்லை கொஞ்சம் நான் எக்ஸாஜரேட் பண்ணுறேன்னு நினைக்கலாம், இல்லை இப்போதைக்கு அது உங்களுக்கு அவங்களுக்கு இருந்த பிளேயர்ஸுக்கும் அவங்க பில்ட் பண்ண வேண்டிய பிளேயர்ஸுக்கும் ஐ திங்க் தேவ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப். சி அவங்க இமீடியட்டாக இந்த வருஷமே டைட்டில் அடிப்பாங்களான்னு கேட்டால் தெரியாது, பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு கோர் செட் பண்ணுறது வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு 6-7 years தே கேன் ரீடைன் மோஸ்ட் ஆஃப் தெம். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி எடுத்திருக்காங்க. ரைட் ஃப்ரம் சொன்ன மாதிரி 2 பிரசாந்த் வீர், நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, அவர் ஒரு யூபிலேருந்து வர ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெஃப்ட் ஹேண்டர், நல்லா அடிப்பார், டைட்டாக லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுவார், லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட். ஒரு ஜடேஜா ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு ராவா வந்தால் ஒரு ஜடேஜா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு பிளேயர். அண்ட் கார்த்திக் சர்மா வந்து என்னன்னா ராஜஸ்தானோட ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அவர் ரஞ்சி ட்ராஃபி டேபிள் 100 அடிச்சிருக்காரு. அது இல்லாமல் அவர் வந்து லாஸ்ட் இயர் விஜய் ஹசாரே ட்ராஃபி அவர் தான் ஹையஸ்ட் ரன் கெட்டர். ஸோ நல்லா பண்ணியிருக்காரு ராஜஸ்தானுக்கு. ரொம்ப நிறைய 6 அடிக்கிற அபிலிட்டி இருக்க பிளேயர். அகைன் ஒரு நம்பர் 4 நம்பர் 5 அந்த உர்வில் பட்டேல் இவரெல்லாம் கொஞ்சம் சிமிலர் ரோல்ஸ். யார் 11ல் ஆடுவாங்கன்றது பொறுத்து தான் பார்க்கணும். பட் ஃபேபுலஸ் ஸ்டோரிஸ் அண்ட் they made their intentions very clear. நம்மளும் எவால்வ் ஆகணும், நம்மளும் வந்து ஒரு தோனி வந்து ஒரு டீமை உள்ளேருந்து கண்ட்ரோல் பண்ணி போத் வித் இஸ் பேட் அண்ட் வித் இஸ் கேப்டன்சி பண்ணும் போது அவரை நம்பி ஒரு டீம் எடுக்கிறது வேற. பட் அஃப்கோர்ஸ் நவ் தோனி இஸ் டெஃபினெட்லி நாட் கண்ட்ரோலிங் த கேம் வித் இஸ் பேட். அவர் வந்து அவரால் 10-15 பால் தான் ஆட முடியுது. அப்படின்னும் போது இட் ஹேஸ் டு மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் லெவல்ன்றத ஒரு 1 or 2 years லேட்டாக புரிஞ்சாலும் ஃபைனலி சிஎஸ்கேக்கு புரிஞ்சிருக்கு. Where I was very happy from CSK's perspective was அந்த ஆக்சிலரேட்டட் ஆக்ஷனில் அவங்க எடுத்த பிளேயர்ஸ் ரொம்ப ரொம்ப நல்ல பிக்ஸ். ஒரு மேட் என்ட்ரி ஃபார் 2 crores, மேத்யூ ஷாட் ஃபார் 1.5 crores இஸ் வெரி வெரி அண்டர்ரேட்டட். ஸ்டீல் எனக்கு தெரிஞ்சு வேல்யூ ஃபார் மணியில் தட்ஸ் த பெஸ்ட் பிக் இன் திஸ் மினி ஆக்ஷன். மேத்யூ ஷாட் வந்து ஆஃப் ஸ்பின் போடுவார், சென்னை விக்கெட்டில் ஆட போறாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. டால் கை, ஆஃப் ஸ்பின் போடுவார் ஃபாஸ்ட்டாக, அந்த ஹைட்லேருந்து பவுன்ஸ் கிடைக்கும், குட் ரைட் ஹேண்ட் பேட்டர், அந்த நடுவில் அந்த மிடில் ஆர்டர் யூஸ் பண்ணலாம், அந்த ஃபினிஷர் ரோலு. ஸோ அந்த ஒரு ரோல் அவங்களுக்கு ஃபில் ஆயிருக்கு. தேல் ஜஸ்ட் ஹேவ் டு ஃபிகர் அவுட் என்ன மாதிரி பிளேயர் நம்ம ஆட போகிறோம், என்ன விக்கெட்ஸில் யார் 11ல் ஆட வைக்க போகிறோன்னு. மேட் என்ட்ரி எடுத்திருக்காங்க, அந்த ஃபூக்ஸ் எடுத்திருக்காங்க ஃப்ரம் நியூசிலாந்து. நான் சொன்ன மாதிரி அலாங் வித் ஜேக்கப் டஃபி அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஃபார் நியூசிலாந்து இந்த லிமிடெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அவங்களுக்கு அந்த ஒரு பேஸ் தேவைப்பட்டது. அண்ட் அஃப்கோர்ஸ் தி அவே ஸ்பின்னர் ராகுல் சார். லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் இனிஷியலாக பயந்தேன் ரவி பிஷ்னாய் போகும்போது. ஐ நியூ ஓகே இவங்களுக்கு மைண்டில் இருக்குது, மேபி ராகுல் சார் நெக்ஸ்ட் ரவுண்டில் தான் வச்சிருக்காங்கன்னு நினச்சி ரவி பிஷ்னாய் வாங்க முடியலன்னொன்னே தே வென்ட் ஃபார் ராகுல் சார். ஸோ எல்லா பேஸும் கவர்ட். ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காங்க, யூ ஆல்ரெடி ஹேவ் நூர் அஹ்மத் who will definitely play for you. இப்போ வந்து ராகுல் சாரும் இருக்காரு, ஆஃப் ஸ்பின்னர் மேத்யூ ஷாட் ஆனா அவர் ஆஃப் ஸ்பின் போடுவாரு. ஸோ 4 வெரைட்டி ஆஃப் ஸ்பின் இருக்கு. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு ஆஃப் ஸ்பின்னர், ஒரு லெக் ஸ்பின்னர், ஒரு சைனா மேன், 4 வச்சிருக்காங்க. மேட் என்ட்ரி மூலியமா யூ ஹேவ் அ வெரி வெரி சாலிட் ஒரு இன்டர்நேஷனல் ஃபாஸ்ட் பவுலர். நீங்க சிஎஸ்கே ஒரு டெம்ப்ளேட்டே பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் தேவ் டன் வெல் they've had one good foreign fast bowler to bowl with a new ball. பத்திரானா லாஸ்ட் 2 years இருந்தாலும் பத்திரானா doesn't bowl in the new ball. நீங்க சிஎஸ்கே ஜெயிச்ச இயர்ஸ்லாம் பாருங்க, ஒரு டக் பாலிஞ்சரா இருக்கட்டும், ஒரு ஜாஷ் ஹேசல்வுட்டா இருக்கட்டும், எப்பயுமே ஒரு பென் இல்ஃபனோஸ், எப்பயுமே வந்து ஒரு ஃபாரின் குட் ஃபாஸ்ட் பவுலர் வச்சிருக்காங்க. மக்கா ஆண்டனி ஸ்டார்டிங்ல, லுங்கி எங்கிடி நடுவுல. ஸோ இது எல்லாமே இருக்கு. அந்த ஆங்கிள் they've gone for 2 New Zealand fast bowlers. Matt Henry is probably one of the best new ball bowlers going around. Of course T20 cricket is not his பெஸ்ட் ஃபார்மேட், பட் ஸ்டில் மேலே வந்து அந்த 1-2 விக்கெட் எடுத்து கொடுக்கணும் நம்ம. ஸோ சிஎஸ்கே வில் பி வெரி வெரி ஹாப்பி. தே ஹேட் அ ஃபேபுலஸ் ஆக்ஷன், மினி ஆக்ஷன். நான் ரொம்ப நாள் கழிச்சு ஐ ஃபீல் திஸ் வே ஃபார் சிஎஸ்கே ஆஃப்டர் அன் ஆக்ஷன். தேவ் காட் எவ்ரி பேஸ் கவர். நான் சொன்ன மாதிரி தே மை நாட் வின், ரிசல்ட்ஸ் மைட் நாட் ஷோ இமீடியட்லி திஸ் இயர் இட் செல்ஃப், பட் ஐ திங்க் தேர் ஸ்டெப்பிங் இன் த ரைட் டைரக்ஷன் அண்ட் த ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹஸ் பீன் மேட் ஃபைனலி. அண்ட் 2026 தான் அவரோட கடைசி ரிட்டையர்மெண்ட் அப்படின்றப்ப அப்படின்னு அவர் சொல்லலை. பட் தி வே ஆக்ஷன் எல்லாமே போகிறத பார்த்தா இட் லுக்ஸ் லைக்லி தட் குட் பி எம்எஸ் தோனிஸ் லாஸ்ட் இயர். அழறாரு ரமேஷ், கேமராமேனும் அழறாரு. ஸோ பட் நோ ஒன் இஸ் பிகர் தன் த ஸ்போர்ட். இப்போ விளாடின கிரிக்கெட் விளாடுற எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்குலாம்
ஏதோ ஒரு டைமில் இதெல்லாம் வந்து தான் ஆகணும். பட் அவர் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அதனால அப்புறம் பார்த்துக்கலாம். அபவுட் தி ஆக்ஷன் நான் சொன்ன மாதிரி தான். சென்னை சூப்பர் கிங்ஸ் ப்ராப்ளி அட் த பெஸ்ட் ஆக்ஷன். யாராவது ஒரு பிளேயர் வந்து எடுக்காது ஒரு அன்லக்கியாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க யாருன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இது மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஜுன் கிரிபால் மற்றும் தமிழண்டா ரமேஷ். நன்றி, வணக்கம்.